சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. காலத்தின் கட்டாயத்தை கருதி நாங்கள் சுருக்க வேண்டிய சூழல் வருகின்றன. இப்பொழுது ஒரு 2 நிமிடத்தில் வாளையூர் குணா அவர்கள் தன்னுடைய கவிதையை வாசித்து முடித்து விடுவார் என்ற எண்ணத்தில் அவரிடம் அழைக்கின்றேன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். மொழிக்கெல்லாம் மூத்தவளே, செம்மொழியால் பூத்தவளே, மும்மொழியால் காத்தவளே, தேன் தமிழால் ஈர்த்தவளே, என் உயிரில் உணர்வில் திளைத்தவளே, தினந்தினம் என்னுள் தலைப்பவளே, தாயே தமிழே வணக்கம். தேவநேய பாவாணர் தனித்தமிழின் மூலமானவர். தேவநேய பாவாணர் தனித்தமிழின் மூலமானவர். ஞானமுத்து பரிபூரணம் இளையருக்கு 1902ஆம் ஆண்டில் 10வது குழந்தையாக பிறந்தவர். தேவ நேசனாக வளர்ந்தவர். 5 வயதில் தந்தையை இழந்தவர். மீளாத துயரில் கரைந்தவர். கல்வி புலமை கற்றவர். பட்டங்கள் பல பெற்றவர். எசுந்தர் நேசமணியை மணந்தவர். தமிழால் என்றும் உயர்ந்தவர். தென்காசி தந்த தமிழின் மூச்சு. பொதிகமலை சாரலில் ஒலித்த குரல். ஒன்னாவில் வரவு அரிசி போல வார்த்தை கொட்டும். அது தமிழுக்கு முரசு கொட்டும். தனித்தமிழால் கனத்தவர். தமிழ் இலக்கணம் தொகுத்தவர். சொல்லாராட்சியின் நீரோட்டம். தமிழே உனக்கு பூந்தோட்டம். 45 நூல்கள் படைத்திட்ட படைப்பாளி. தமிழுக்காக அர்ப்பணித்த உழைப்பாளி. தனித்தமிழின் அச்சாணி. உன்னை உச்சரிக்காமல் ஒழிக்காது தமிழினி. பன்மொழி அறிஞர். சொல்லின் பொறிஞர். உன் சிறப்பு பெயர்களை சொல்லி மாளாது. உன் சிறப்பு பெயர்களை சொல்லி மாளாது. வரலாற்றின் இருப்பு பெயர்களை யாரும் கிள்ளி எறிய முடியாது. செந்தமிழ் நாயரு. மொழி நாயர்.